மாலுக்கு போகாமல் ஏன் இப்படி இங்கெல்லாம் இங்கே வந்துட்டீங்கன்ட்டு மாலுக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே இந்த பின்னாடி ஒரு பார்க் இருக்குது வாங்க அதை பார்க்கலான்ட்டு தான் நாங்களும் இங்கே வந்துட்டோம். ஆனால் உண்மையிலே சொல்ல வேண்டும்னா துபாய்க்கு வந்தால் கஷ்டம் எதுவும் கிடையாது, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டத்தை. அதுவே ஒரு நல்ல ஆஃபீஸ் வேலை நல்ல இதானா லேபராக வந்தால் சொல்லவே தேவையில்ல. அதுக்கு ஊர்லேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் வந்துட்டோம் அந்த அளவுக்கு நினைக்கவே தோணும். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கே போகலாம் அந்த அளவு தோணும். அதுதான் இங்கே இருக்க. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க துபாய்க்கெலாம் வர வேணாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது சில பேர் காதில் வாங்காமல், அதில் நானும் ஒரு ஆள் தான், சில பேர் வந்து காதில் வாங்காமல் நாமளும் இப்படியே வந்து மாட்டிப்போம். பரவாயில்ல, நம்ம இருக்கிற லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு போவோம். இதில் 2 இயர்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. பார்க்கும் இங்கே இருக்கிற வரையும் இதேமாரி என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளும் இப்படியே இங்கே எனக்கு நீங்கள் இருக்கிற வரையும் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நீங்களும் மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அந்த ஒரு இது போதும், அது மட்டும் பண்ணாலே போதும். எங்களுக்கு இதேமாரி நாங்கள் வெளியே போகிற இடத்துல வீடியோ எடுத்து போட்டால் எங்களுக்கு அதுவே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒர்க் அவுட் பண்ணுற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற இடமும் ஃப்ரீயாக தான் விட்ருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நாசம் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அப்படிலாம் முடியாது, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இங்கே எல்லாருமே நல்லா தான் வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா வாலிபால் தானே தெரியல, கரெக்டாக தான் சொல்ல நினைக்கிறேன். வாலிபால் விளையாடுறது எல்லாமே இங்கே இருக்குது. பரவாயில்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட், லேபருக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட். இது பார்த்திங்கன்னா அரபி, இந்த சைடில் வந்து அரபி அவங்க அதிகமாக கிடையாது. இது உள்ள அந்தாண்ட போனால் தான் உண்டு, இதுவரை எதுவுமே கிடையாது. கூட வந்து ஜாயின் பண்ண போகிறது இன்னும் 2 பேர். பாஸா எங்கள் ரூம்மேட்டு தான் வரும், ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். பார்த்தீங்களா, இதான் அந்த பார்க்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா இங்கே வந்து எல்லாருமே உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம்மேட். இவர் ஒரு ஆள், அதில் மொத்த கேங்கு எங்களோட கேங்கு. ஆனால் நான் இதில் ஒரு ஆள் மட்டும்தான் தமிழ். இதில் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம், நல்லா ஜாலியாக இருக்கும். என்ஜாய் ஃபுல் என்ஜாய் தான். இவர் பாஸ் கौन ஏரியா? புருஜ் கலிஃபா நேட்டிவ் புருஜ் கலிஃபா. இவர் நேட்டிவ் வந்து புருஜ் கலிஃபா. இவர் துபாயிலே பிறந்து துபாயிலே வளர்ந்தாராம். பாருங்கள் என்னென்ன கதை விட்றாருன்னு பார்த்தீங்களா. இந்தியா பங்களாதேஷ். இவரும் பங்களாதேஷ் தான். பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் தமிழ், வேறு யாரும் இல்லை. பிரிட்டிஷ் ஆளுக்கு எல்லாருமே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் எனக்கே தெரியாது, அவர் எதோ சொல்கிறாரு, தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆள் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரீல்ஸு பூரா எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா சமயம் என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. முக்கியமாக சொல்கிறாங்க இங்கே வந்தனால தான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுது. இதுவே நம்ம ரூமில் இருந்தோம்னு வச்சிங்களேன், வீட்டோட கஷ்டம் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் நினச்சிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பார்க்குறது எதோ சிந்தனை இருக்கும். ஆனால் இது இப்படி வெளியே வந்துட்டோம்னு வச்சிங்களேன், சத்தியமாக அந்த கஷ்டம் எல்லாமே இருக்காது. துபாயில் இருக்கவங்க பாதி பேருக்கு தெரியும் என்னென்ன கஷ்டம் இங்கே என்ன எப்படின்ட்டு. அதனால தான் இப்படி வெளியே வந்து நம்ம அந்த கஷ்டத்தை எல்லாமே கலைச்சிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்பி வந்து ரூம் போனோன்னா நாளைக்கு ஒரு நாள் லீவு எங்களுக்கு. திரும்பி அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கஷ்டத்து மேலே கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் சொல்கிறது, துபாயில் இருக்கவங்க சொல்லுவாங்க துபாய் பக்கம் வராதிங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அதெல்லாம் காதில் வாங்குறது இல்லை. நானும் வருவேன்டா அப்படின்னு வந்தவன் தான் நானும் ஒரு ஆள். கண்டிப்பாக நீங்கள் ஏஜென்ட் மூலிமா வராதிங்க, அதுக்கு தனியாக நான் வீடியோவே பண்ணுறேன். உங்களுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ் இருந்தால் அவங்க சைடாக வாங்க, நான் அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன் என்னாச்சு. நம்ம வாங்க அடுத்தது வந்து இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. அடுத்து இந்த பார்க்கை முடிச்சாச்சு, அடுத்து அந்த மால்குள்ளே போவோமா என்னன்னு தெரியல. மால்குள்ளே போனோம்னா அதையும் வீடியோ போடுறேன்.